ஹாய் ஆல். இன்னைக்கு இங்கிலீஷ் கிராமர்ல நம்ம டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து பேசிக்கலி நீங்க வந்து இந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ற மாரி தான் இருக்கும். லைக் இந்த டென்சஸ் எப்படி அதே மாரி தான். சிம்பிள்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன, காம்ப்ளெக்ஸா என்ன, அத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது 3க்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க தெரியணும். அப்புறம் ஒண்ணுலேருந்து இன்னொன்னு எப்படி மாத்தணும், அத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றது இல்லன்னா சேஞ்ச் பண்றது, அது வந்து பார்த்தீங்கன்னா ரேரா தான் கேட்குறாங்க சீரியஸ்லி. அது வந்து பெருசா டிஎன்பிஎஸ்சில பொறுத்தவரைக்கும் கேட்கறது இல்ல. சிம்பிள் சென்டென்ஸ குடுத்துட்டு, அத வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸா மாத்துங்க, காம்ப்ளெக்ஸா. பட் எப்படி கேட்குறாங்கன்னா, கொஸ்டின்ல வந்து கீழ இருக்கிற ஆப்ஷன்ல எது வந்து சிம்பிள் சென்டென்ஸ், இல்ல கீழ இருக்க ஆப்ஷன்ல எது காம்பவுண்ட் சென்டென்ஸ், இந்த மாதிரி தான் 90% உங்களுக்கு வரும். ரேர் கேஸ்ல உங்களுக்கு எய்தர் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. இங்க என்ன கனெக்டர் வரும் அப்படின்னு. அதுவுமே ரேர் தான். அதை விட ரேர் தான் சிம்பிள்ல இருந்து இதோட காம்பவுண்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு கேட்கறது. ஓகேங்களா? ஏன்னா எம்சிக்யூ ஆப்ஷன் வைக்கும் போது உங்களுக்கு அந்த கொஸ்டின் வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகாதா, இல்ல என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. பட் அப்படி கேட்கறது இல்ல. ஓகே, ஸோ இந்த வீடியோல நம்ம சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் இந்த டாபிக்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்துக்கலாம். கிளாஸஸ் அண்ட் ஃப்ரேஸ், இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் இந்த 3 சென்டென்ஸும் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு இதை அப்ளை பண்ணுறதுக்கு எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, கிளாஸ்னா என்ன, ஃப்ரேஸ்னா என்ன? பேசிக்கலி கிளாஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மீனிங் இருக்கும். ஃப்ரேஸ்னா மீனிங் இருக்காது. லேமேன் டேர்ம்ஸ்ல நீங்க அப்படி புரிஞ்சுக்கலாம். இதுல வந்து சப்ஜெக்ட் இருக்கா, வேர்ப் இருக்கானெல்லாம் பார்க்கணும். அந்த மாதிரிலாம் நீங்க எடுத்துக்க வேணாம். இப்போ ஒரு சென்டென்ஸை பார்க்குறீங்க, அதுல உங்களுக்கு ஃபுல் கண்டென்ட்டும் இருக்கு அப்படின்னா அது வந்து கிளாஸ். அறகுறையா இருக்கு, இது கூட இன்னொரு சேர்ந்தாதான் எனக்கு மீனிங் தெரியும் அப்படின்னா அதுதான் ஃப்ரேஸ். இப்போ இங்க எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ வென்ட் டு ஸ்கூல். இதெல்லாம் மீனிங் இருக்கு, கரெக்ட்டுங்களா? ஸோ இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இப்போ பாருங்க, ஆல்தோ ஐ வாசன்ட் ஃபீலிங் வெல் ஐ வென்ட் டு ஸ்கூல். இப்போ இங்க ஆல்தோ ஐ வாசன்ட் ஃபீலிங் வெல், இப்போ இதை படிச்சோம்னா லைக் அது சுத்தமா மீனிங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இதுக்கு பின்னாடி ஏதோ அதுக்கு டிபெண்டா இருக்குன்னு தோணும். அதனாலதான் இதை வந்து டிபெண்டன்ட் கிளாஸ்னு சொல்றோம். இதுக்கும் ஃப்ரேஸுக்கும் அப்ப என்ன வித்தியாசம்? இப்பதானே டிபெண்ட் பண்ணா ஃப்ரேஸ்ன்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் இவங்க பாருங்க, ஃப்ரேஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும் என்ன நான் சொல்லுறேன்னு. ஃப்ரேஸ் அப்படிங்கிற இந்த ஃப்ரேசல் வேர்ப் அது மேல பார்த்துருப்போம், கரெக்ட்டுங்களா? அதுல வந்து சப்ஜெக்ட் எதுவுமே இருக்காது. அதாவது இங்க ஒரு பர்சனை பத்தியோ எதுவுமே இருக்காது. இப்ப வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட், வாஸ் ஒர்க்கிங், வெரி பிரெட்டி, இன் தி பின். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? அது ஒரு அனிமல், ஹியூமன், திங்ஸ், இதை பத்தி ஒரு வேகான ஐடியால தான் இருக்கும் இது. ஸோ இது மாதிரி இருந்தா ஃப்ரேஸ். ஓகேங்களா? அதுவே இது மீனிங் இருக்குன்னா இண்டிபெண்டன்ட் கிளாஸ், அது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இந்த டிபெண்டன்ட் கிளாஸ் எப்படி தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது படிக்கும் போது ஒரு பாதி மீனிங் புரிஞ்சு ஏதோ இன்னும் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும். மோஸ்டா இந்த கமா இருக்கும். டிபெண்டன்ட் கிளாஸ் முடியும் போது கமா இருக்கும். பிகாஸ் அதோட நிறுத்திட்டா அதுக்கு முடிவில்லை. இதுக்கு பின்னாடி ஒன்று சின்னதா சொல்லுவேன், அது கூட கனெக்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி வரதான் டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ கிளாஸ்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் கண்டெய்ன் அ சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். ஸோ சப்ஜெக்டும் இருக்கணும், வேர்பும் இருக்கணும், அப்படிங்கிறதா அது கிளாஸ். அதுல ஒரு சென்டென்ஸ்லயே மீனிங் இருக்கு அப்படின்னா அது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இப்ப கொடுத்துருக்கு, இப்ப இது மட்டும் கொடுக்குறாங்க, ஆல்தோ ஐ வாசன்ட் ஃபீலிங் வெல் அப்படின்னா ஐங்கிற சப்ஜெக்ட் இருக்கு, வெல், ஃபீலிங் வெல், வாசன்ட் இது எல்லாமே வேர்பு. ஸோ வாஸ் ஃபீலிங் அதுவும் வேர்பும் இருக்கு, சப்ஜெக்டும் இருக்கு, ஆனா எனக்கு பெருசா மீனிங் புரியல. ஸோ அதனால இதை வந்து டிபெண்டன்ட் கிளாஸ்ல நான் கிளாசிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஈஸியா கண்டுபிடிக்கணும்னா டிபெண்டன்ட் கிளாஸ்ல கமா வரும். அடுத்தது ஃப்ரேஸ்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ வேர்ட்ஸை வந்து கலந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்குன்னு மீனிங் கிடையாது, அதுதான் ஃப்ரேஸ். இது வந்து சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் இந்த டாபிக் கூடயே சேர்ந்து இந்த டாபிக்கும் வரும். ஓகேங்களா? கிளாஸ்னா என்ன, ஃப்ரேஸ்னா என்ன தெரிஞ்சுக்கிறதா அந்த டாபிக். பெருசா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்கறது இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் சென்டென்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ சிம்பிள் சென்டென்ஸ்னா ஒன்லி ஒன் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இப்போதான் நம்ம கிளாஸ்னா என்னன்னு பார்த்தோம், இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்னன்னு பார்த்தோம். அப்படின்னா என்ன, சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஷனல். ஸோ இப்போ இங்க பாருங்க, ஷீ ரன்ஸ் ஃபாஸ்ட். ஸோ சப்ஜெக்டும் இருக்கு, வேர்பும் இருக்கு, எனக்கு மீனிங்கும் புரியுது, ஷீ ரன்ஸ் ஃபாஸ்ட் அப்படிங்கும் போது. அப்போ இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். இங்க பாருங்க, த சன் இஸ் ஷைனிங் பிரைட்லி. சன்னை பத்தி பேசுறேன், வேர்ப் இருக்கு, மீனிங் எனக்கு புரியுது, அதனால இதை வந்து நான் சிம்பிள் சென்டென்ஸ்னு சொல்றேன். ஸோ சிம்பிள் சென்டென்ஸ்க்கான மெயின் குவாலிட்டி என்னன்னா, அது ஒரே ஐடியாவை பத்தி தான் பேசியிருப்பாங்க. கன்ஜங்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்க முடியாது. கன்ஜங்ஷன்ஸ்னா அந்த கனெக்ட் பண்ற வேர்ட்ஸ், பட், பிகாஸ், ஆல்தோ இது மாதிரி. ஆனா இல்லைன்னா இப்படி நம்ம இழுத்து பேசுவோம், அது மேல இல்ல. ஜஸ்ட் லைக் இது இது அப்படி நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்றதுதான் சிம்பிள். ஓகேங்களா? இதை நீ வந்து பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா சிம்பிள்.
அதுவே இதை நீ பண்ணிடுறியா ஏன்னா அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அது வந்து சிம்பிள் சென்டென்ஸ் கிடையாது. ஏன்னா அப்படின்னு நான் வந்து கமா போடுறேன். கரெக்ட்டுங்களா? ஸோ ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் வருது. அப்போ அது கண்டிப்பா சிம்பிள் சென்டென்ஸ் கிடையாது. ஸோ ஒரேடியா கன்ஜங்ஷன்ஸ் இருக்காது. அதே மாதிரி காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இருக்கலாம். லைக் இங்க பாருங்க, ஹீ அண்ட் ஹிஸ் பிரதர். இப்போ இந்த அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கனெக்டரா, ஆனா இங்க வந்து ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணல, ரெண்டு பர்சன்ஸை கனெக்ட் பண்ற மாதிரி யூஸ் பண்ணுது, ஒரு பீப்புளை குரூப் பண்ண மாதிரி யூஸ் பண்ணுது. அப்ப இது வந்து அண்ட் இருக்கு, அப்ப இது சிம்பிள் இல்லைன்னு நம்ம நினைக்க கூடாது. அண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். சப்ஜெக்டை காட்டுறதுக்கு தான் அண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ் தான். ஸோ ஹீ அண்ட் ஹிஸ் பிரதர் சப்ஜெக்ட், இது வேர்ப். எனக்கு மீனிங்கும் புரிஞ்சுக்கிச்சு. அப்ப இதுதான் சிம்பிள் சென்டென்ஸ். ஓகேங்களா? சிம்பிள் சென்டென்ஸ் வந்து பேசிக்லி நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சுக்க ஆக்சுவலி எது சிம்பிள் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் திங் அதுல உங்களுக்கு ஒரே கண்டென்ட் ஒரே மாதிரி தெரியும். செகண்ட் திங் இந்த கமா எட்டு பட் எதுவுமே இருக்காது. அப்படி இருந்தாவே அது வந்து சிம்பிள் சென்டென்ஸ் நம்ம கிளாசிஃபை பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ். இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸ்னாவே நம்மளுக்கு இந்த ஃபேன் பாய்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஞாபகம் வரணும். ஸோ எஃப்னா ஃபார் அண்ட் நார் பட் ஆர் எட். ஸோ ஸ்கூல்லேயே நம்ம இது வந்து மனப்பாடம் பண்ணியிருப்போம் இந்த ஃபேன் பாய்ஸ்னு. ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு அது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ்னு சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா ரெண்டு இண்டிபெண்ட் கிளாஸை கனெக்ட் பண்ணுறது தான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஓகேங்களா? ஸோ டூ ஆர் மோர் இண்டிபெண்ட் கிளாஸஸ் ஜாயின்ட் பை கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ இதை தான் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டுக்கும் மீனிங் தனித்தனியாகவே இருக்கு, அதை ரெண்டையும் ஒன்னா சேர்த்துக்கனால இதுக்கு வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? இண்டிபெண்டன்ட் கிளாஸ், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், அதுக்கப்புறம் இன்னொரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இங்க பாருங்க, ஐ வாண்டட் டீ, ஐ டிராங்க் காஃபி. இது ரெண்டுமே தனித்தனியா பாத்தீங்கன்னாலும் மீனிங் இருக்குங்களா? பட் இங்க சேர்த்துருக்கனால இது இன்னொரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் அது இருக்கு. ஐ வாண்டட் டீ பட் ஐ டிராங்க் காஃபி. ஸோ தனித்தனியா பார்த்தாலும் மீனிங் இருக்கு, ஆனா நான் இங்க வந்து கனெக்ட் பண்ணி வேற ஒரு மீனிங்காக நான் யூஸ் பண்றேன். இங்க பாருங்க, ஷீ கேம் ஏர்லி, ஷீ லெஃப்ட் லேட். இப்போ இது ரெண்டுக்குமே தனித்தனி மீனிங் இருக்கு, ஆனா நான் இங்க அண்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். இப்போ இங்க அண்ட் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்? சப்ஜெக்டை கனெக்ட் பண்றதுக்கு இல்லை, ரெண்டு சென்டென்ஸ் தனித்தனியா மீனிங் இருக்க சென்டென்ஸை அண்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனாலதான் இது வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார் அண்ட் நார், இந்த ஃபேன் பாய்ஸ் அக்ரானிம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஞாபகம் வைக்க ஈஸியா இருக்கும். ஸோ இங்க பாருங்க, காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், ரெண்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதாவது ரெண்டு சென்டென்ஸ் தனித்தனியா பாக்குறீங்கல்ல, ஸோ ரெண்டுக்கும் ஈக்குவல் வேல்யூ இருக்கும். ஒன்னை பத்தி அதிகமா பேசுறது இல்லைன்னா இது இல்லாம இதுக்கு மீனிங் இல்லை, பிகாஸ் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ ரெண்டுக்கும் ஈக்குவல் வேல்யூ இல்லைன்னா மீனிங் இருக்கு. ஜாயின்ட் பை கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ், அந்த ஃபேன் பாய்ஸ்ல சொன்ன அந்த ஃபார் அண்ட் அந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி தான் இது வந்து சேர்க்கவே முடியும். அதே மாதிரி ஈச் கிளாஸ் குட் ஸ்டாண்ட் அலோன். ஸோ தனியா நம்ம வச்சாலும் நம்மளுக்கு மீனிங் வரணும். கரெக்ட்டுங்களா? இப்போ யூசிங் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனும் நம்மளால இங்க பார்க்குற எக்ஸாம்பிள்ல ஐ என்ஜாய் குக்கிங், மை சிஸ்டர் ப்ரிஃபர்ஸ் பேக்கிங். இப்போ இங்க தனித்தனியா படிச்சுப்பாங்க, மீனிங் வருதுங்களா? ஆனா இங்க அண்ட் யூஸ் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணாமே என்னால ரெண்டு கிளாஸை வந்து கனெக்ட் பண்ண முடியும். எப்படி? இது கமா இல்லைன்னா செமிகாலன் யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, மேரி வென்ட் டு தி மார்க்கெட், ஜான் ஸ்டேட் அட் ஹோம். இப்போ இங்க செமிகாலன் கொடுத்து இது ரெண்டும் வேற வேற இது இங்க செமிகாலன் இல்லாமல் ஃபுல் ஸ்டாப் வச்சா ரெண்டு தனித்தனி சென்டென்ஸாவே மாறிடும். இங்க செமிகாலன் கொடுத்து இதை வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா மாத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து ஃபார் அதெல்லாம் இல்லையேன்னு பார்க்கக்கூடாது, இப்படியும் கனெக்ட் பண்ணலாம். அடுத்தது யூசிங் கன்ஜங்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ், however, therefore, hence, moreover, இதுவும் யூஸ் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, the weather was hot, we decided to go to the beach. இங்க தனித்தனியா பாருங்க மீனிங் இருக்குங்களா? ஆனா இங்க வந்து therefore யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல ஒன்று. இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரேரா தான் கேட்குறாங்க. லைக் இது வரைக்கும் ஐ திங்க் நான் ரெண்டு கொஸ்டின் கூட நான் பார்க்கல ஆக்சுவலி இந்த மாதிரி வேர்ட்ஸ் வர மாதிரி. மோஸ்டா இந்த வேர்ட்ஸ் வச்சு தான் கேட்குறாங்க. ஸோ அதனால இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தனித்தனியா நீங்க வந்து மீனிங் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னாவே அது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ சிம்பிளும் காம்பவுண்ட் ஆக்சுவலி ஈஸி தான். சிம்பிள்னா பார்த்தோன்னே தெரியும், ஒரே சென்டென்ஸா இருக்கும், கமா எதுவுமே இருக்காது, மீனிங்கும் புரியும். காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா ரெண்டு மீனிங் இருக்கிற சென்டென்சஸ் கிளாஸஸ் இருக்கும். அதாவது சென்டென்ஸை நீங்க வந்து ரெண்டா பிரிக்க முடியும். அப்படிங்கிறது அது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தான் இப்போ வந்து கொஞ்சம் குழப்பம் நம்மளுக்கு. லைக் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு. ஸோ இதுல என்னன்னா, ஒன் இண்டிபெண்டன்ட் கிளாஸ், ஒன் ஆர் மோர் டிபெண்டன்ட் கிளாஸ். அதாவது ஒன்று வந்து இண்டிபெண்டா இருக்கும். அந்த சென்டென்ஸை நீங்க பிரிச்சிங்கன்னா ஒரு கிளாஸுக்கு ஃபுல்லா மீனிங் இருக்கும், ஆனா பின்னாடி வர்றதுக்கு மீனிங் இருக்காது. ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸை வச்சு தான் இந்த பின்னாடி வர டிபெண்டன்ட் கிளாஸே இருக்கும். ஸோ இது இல்லாம இதனால இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னால இருக்க முடியும், ஆனா இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இல்லாம இதனால இருக்க முடியாது. அப்ப என்னது, இது டிபெண்ட் பண்ணி இது இருக்கு. அப்ப இதை வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க அந்த கிளாஸஸை. ஸோ டிபெண்டன்ட் கிளாஸ்னா தனியா அதுக்குன்னு ஒரு மீனிங் கிடையாது. அன்ஈக்குவல் கிளாஸஸ்,
இப்போங்க மெயின் ஐடியான்னு ஒன்று இருக்கும், அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இன்னொன்று வருது. ஸோ ரெண்டுக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இன்னொன்று வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. லைக் ஃபேக்டர் சொல்லணும்னா பிகாஸ், சின்ஸ், டைம் சொல்லணும்னா இந்த வென், ஆஃப்டர், பிஃபோர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ரீசன் சொல்லணும் அப்படின்னா பட், எட் இது மாதிரிலாம். ஓகேங்களா? இது வந்து ஸ்கூல்லேயே நம்ம நிறைய படிச்சிருப்போம். இது நான் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையும் நான் லிஸ்ட் எடுத்தது உங்களுக்கு வந்து ஒர்க் ஷீட் கொடுக்கும்போது அது கூட சேர்த்தியும் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இங்கே பாருங்க, நம்பர் ஆஃப் கிளாஸஸ் சிம்பிள் சென்டென்ஸில் ஒன்று தான் இருக்கும். காம்பவுண்ட் சென்டென்ஸில் பார்த்தோன்னா 2க்கும் மேலே இருக்கும். காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். ஆனால் டிபெண்டன்ட் கிளாஸ் ஒன்று இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கலாம். அடுத்து கன்ஜங்ஷன். சிம்பிள் சென்டென்ஸில் கன்ஜங்ஷன் நம்ம பெருசாக பார்க்க முடியாது. அந்த அண்டு அது மாதிரி வந்தாலும் அந்த சப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணக்கு மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கேட் அண்ட் டாக் ஆர் அனிமல்ஸ். இப்போ அண்டுங்கிறதே நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், இது ரெண்டே சேர்க்கறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், 2 சென்டென்ஸஸ் சேர்க்கல. ஸோ அதனால அந்த அண்டுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஸோ சிம்பிள் சென்டென்ஸில் கன்ஜங்ஷன்ஸ் பெருசாக இருக்காது. காம்பவுண்ட் சென்டென்ஸில் இதுதான் மெயினாக இருக்கும், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் தான் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பார்க்க முடியும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, சிம்பிள் சென்டென்ஸ் ஷீ சிங்ஸ். அதுவே காம்பவுண்ட் சென்டென்ஸில் பாருங்க ஷீ சிங்ஸ், ஷீ டான்சஸ். ரெண்டுக்கும் மீனிங் இருக்கு. நான் அண்டு யூஸ் பண்ணி ரெண்டையுமே கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பாருங்க ஷீ சிங்ஸ், இதுக்கு எனக்கு மீனிங் தெரியுது. அடுத்து பாருங்க ஷீ இஸ் ஹாப்பி. இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பார்க்கும்போது இது வந்து மீனிங் இருக்கே, ஷீ இஸ் ஹாப்பி அப்படின்னு. ஆனால் நம்ம சென்டென்ஸ் எப்படி பார்க்கணும், இப்படி தான் பார்க்கணும் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுக்கு. ஏன்னா பிகாஸ் அப்படிங்கிறது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இப்போ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்னா அது வந்து ஒரு ஆர்டிக்கிள் இல்லைன்னா அந்த ஒரு ஃபுல் ஸ்டாப், அந்த பங்க்சுவேஷன் மாதிரி கிராமர்ல எடுத்துப்பாங்க. எக்ஸாக்டா பங்க்சுவேஷன் அந்த இல்லை சொல்ல, அந்த இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன். பிரிக்கும் போது அது அப்படிதான் பார்ப்பாங்க. ஷீ டான்சஸ்னு பார்க்கறத விட இதை இங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஆனா இந்த பிகாஸ் ஷீ இஸ் ஹாப்பி அப்படிங்கிறத இதுல இருந்து தான் இந்த ஃப்ரேஸை வந்து எடுப்பாங்க. இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனுக்கும் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனுக்கும் இதான் வித்தியாசம். பிகாஸ் நீங்க தனியா விட்டுட்டு ரெண்டையும் பார்க்க முடியாது. ஸோ அதுதான் இது ரெண்டுக்குமே இருக்கிற டிஃப்ரென்ஸ். புரிஞ்சுதுங்களா? அந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் வந்து நான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும்னு சொன்னதுக்கு ரீசன் இதுதான். ஸோ டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். இல்லை எனக்கு ரெண்டுமே மீனிங் புரியுது அப்படின்னா நீங்கள் நடுவில் பிகாஸ் விட்டுட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். பிகாஸ் ஷீ இஸ் ஹாப்பி அப்படின்னா எதனால அப்படின்னு நம்ம கேட்க தோணுதுங்களா? அப்போ இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இது வேணும். அவள் பாடினால அவள் ஹாப்பியாக இருக்கா. ஓகேங்களா? இப்போ அதுவே நீங்க இந்த சென்டென்ஸ்ல வந்து அண்ட் ஷீ டான்சஸ் பார்த்தீங்கனாலும் அதே கான்செப்ட் வர மாதிரி இருக்கும். ஆனா இந்த அண்டுங்கிறது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், நம்ம அதை அப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது. இப்படிதான் பிரிக்கணும், இதை இப்படி பிரிக்கணும். ஓகேங்களா? ஸோ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் எதுன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து இப்படி பிரிக்கணும். ஓகே, இப்போ நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸாம்ல இப்போ ஒரு வேர்ப் தான் இருக்கு, ஒரு ஐடியா தான் இருக்கு. இதான் அந்த ஏதோ விளையாடுறாங்க, போறாங்க, வராங்கன்னு ஒரு கான்செப்ட், ஒரு ஆக்ஷனை பத்தி தான் அதிகமா பேசுதுன்னா சிம்பிள் வேர்ட் தான், சிம்பிள் சென்டென்ஸ் தான் அது. கனெக்டருமே இல்லை, நம்ம பார்த்தோம். இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட் ஆஃப்னால எதுவுமே இருக்காது. அண்டு தான் மிஞ்சி போனா சிம்பிள் சென்டென்ஸ்ல இருக்கும். அப்படிதான் சிம்பிள் சென்டென்ஸ். காம்பவுண்ட்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஃபேன் பாய்ஸ் பார்க்க முடியும், இல்லைன்னா செமிகாலன் வச்சு வந்திருக்கும். ஸோ 2 மீனிங் இருக்கிற சென்டென்சஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆல்தோ, பிகாஸ், அதாவது ரீசன் சொல்ற மாதிரி இல்லைன்னா டைம் சொல்ற மாதிரி. காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், அது ஏன், அது எப்போ பண்ணணும் இல்லை ஏன் பண்ணணும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அன்இக்குவல் ஐடியா. ஒன்று வந்து ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் ஏன் பண்றேன்னா அது ரிலேட்டடா ஒரு ஐடியா கொடுக்கறது தான் அந்த டிபெண்டன்ட் கிளாஸா இருக்கும். ஓகேங்களா? இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ஸ்கூல்ல கிராமர்ல இந்த ரூல் மாதிரி டேபிள் போட்டு படிச்சிருப்போம். சிம்பிள் டு காம்பவுண்ட்னா இங்க வந்து இப்படி இருக்கும், இங்க இந்த கன்ஜங்ஷன் இருந்துச்சுன்னா இங்க இந்த கன்ஜங்ஷன் அப்படிங்கிற மாதிரி. இந்த இஃப், அன்லெஸ், எனக்கு இனிமேல் இந்த ஸ்டில், பட், எட் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இப்படி வரணும், அந்த மாதிரி டேப்லெட் காலம் போட்டு படிச்சிருப்போம். பட் இங்க வந்து அவ்வளோ தேவையில்லை. பிகாஸ் இது வந்து ரொம்ப 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 ரேராக தான் கேட்குறாங்க. அதுலேயும் ஒரு டைம் எப்படி இருந்தாங்கன்னா லைக் 4 ஆப்ஷன் இருக்கு, அதுல 2 ஆப்ஷன் தான் அந்த கொஸ்டின்ல இருக்க சென்டென்ஸே இருக்கு. மிச்சம் 2 வேற ஏதோ சென்டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சன் பத்தி ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 ஆப்ஷன் தான் சன்னை பத்தி இருக்கு, ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் வேற ஏதோ பத்தி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மாறும்போது ஐ மீன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம், சிம்பிள் வந்து காம்பவுண்டா தான் மாத்திரமே தவிர சென்டென்ஸையுமே புது சென்டென்ஸா மாத்தல. ஸோ அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அது ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் தி சென்டென்ஸ் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்க வேணாம். ஓகேங்களா? இது ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ற மாதிரி தான் கேட்குறாங்க. இல்லைன்னா ஆப்ஷனே 2 ஆப்ஷன் இருக்கு, நம்ம இதை கொஸ்டின் சும்மா பேருக்கு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சிம்பிள் வந்து காம்பவுண்டுக்கு மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்,
கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணும். இங்க பாருங்க, இன் ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் இல்னஸ் ஹி அட்டெண்டட் கிளாஸ். இங்க பாருங்க, ஹி வாஸ் இல் பட் ஹி அட்டெண்டட் தி கிளாஸ். இப்போ இங்க இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் இல்னஸ் இது என்ன அப்படின்னா, இதை வந்து கனெக்டர்னு சொல்ல மாட்டாங்க. இது வந்து எப்படி சொல்லலாம்னா, இதுக்கு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்கு, அதை நான் மறந்துட்டேன். லைக் ஹி அட்டெண்டட் தி கிளாஸ் தான் உங்களுக்கு வந்து கிளாஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி அந்த அந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். இது கூட இது ரிலேட் ஆகிருக்குங்கிறத தாண்டி இது வந்து அண்டு பட்டுங்கிற மாதிரி இது டிஃபால்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட் ஆஃப் இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு சிம்பிள் சென்டென்சஸ்ல வந்து வரும். அது வந்து எப்படி நீங்க அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா, லைக் அதை பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரே ஐடியாவா இருக்கா அப்படின்னு. ஸோ ஹி அட்டெண்டட் தி கிளாஸ், இதுக்கு என்ன மீனிங் வருதோ நீங்க அதை தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது நான் வந்து உங்களுக்கு டேப்லெட் காலம் நான் காட்டுறேன், சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். இதை நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட் ஆஃப், பட் எட், ஆல்தோ, ஈவன் தோ, இதெல்லாம் உங்களுக்கு இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸ்க்கு இந்த வேர்டெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இதுக்கு வந்து இந்த இன்ஸ்பைட் ஆஃப், ஓவிங் டு, இன்கேஸ் ஆஃப் இதெல்லாம் நம்ம இன்னுமே பார்க்கல. இந்த டூ வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இதெல்லாமே நம்ம வந்து பார்க்கல. ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்லை. அது சிலபஸ்லேயே அவங்க வைக்கலையா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்ஸை வந்து இந்த டைப் ஆஃப் சிம்பிள் சென்டென்ஸ் தான் அவங்க வைக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணல. இது வந்து 11th புக் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துருந்துச்சு. நான் இங்கிலீஷ் புக் செக் பண்ணும்போது. ஸோ 10th லெவலுங்கிறனால நான் உங்களுக்கு வந்து இது இன்டெப்த்தாக நான் கொடுக்கல. இது ரெண்டும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் விட்டுக்கோங்க. லைக் நோட்ஸில் ஒரு சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் நம்ம நேரம் இந்த டைம் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுற லெவலில் இருந்தால் போதும். ஸோ இந்த இன்கேஸ் ஆஃப், இந்த வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இது எல்லாமே நம்ம வந்து அந்த கிளாஸ் கணக்கில் வந்து எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? அது ஏன்னு கேட்டால் அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. எனக்கு அந்த லிட்ரேச்சரில் எனக்கு அவ்வளோ திங் எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து இந்தந்த மீனிங்க்கு இது வரும். ஸோ அதனால நம்ம கிளாஸுங்கும் போது இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பேசிக்லி நீங்கள் என்ன நினைக்கணும்னா, இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட் ஆஃப் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதை தாண்டி வராது. ஓகேங்களா? இந்த இது பார்க்கலாம். அப்புறமா இந்த இந்த ரெண்டு, அப்போ இந்த ஆன், ஓவிங் டூன்னு வருமே, அதோ இது, இந்த மூணும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் பார்த்தீங்கனாலும். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் நீங்கள் இருக்குது. அப்போ அதை வந்து நான் வந்து காம்பவுண்டாக மாற்றணும்னா பட், ஏன் இந்த ரூல்ஸில் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்க, இங்கே வந்து சிம்பிள் கொடுத்துட்டு அதை வந்து காம்ப்ளெக்ஸாக மாற்ற சொல்கிறாங்க. ஆன் சீயிங் தி டீச்சர் ஸ்டூடெண்ட் ஸ்டுட் அப். இது என்ன இருக்குது? ஆன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜின்னு இருக்குங்களா? அப்போ இங்கே என்ன வரும்னு பாருங்க, ஆன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜினா காம்ப்ளெக்ஸ்க்கு when, as soon as, before, after. So when the teacher saw the, when the students saw the teacher, they stood up. புரியுதுங்களா? இந்த கனெக்டர் வேர்டு இல்லைன்னா இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், அப்புறம் இந்த சிம்பிள் சென்டென்ஸ்ல வர இந்த பார்ட். ஓகேங்களா? இதை தான் நம்ம வந்து பார்த்து வைக்கணும். நெக்ஸ்ட் காம்பவுண்ட்லேருந்து சிம்பிளாக மாற்றணும்னா அந்த கன்ஜங்ஷனை வந்து நம்ம மாற்றணும். இங்கே பாருங்க, he finished his work and went home. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? he finished his home, அதுக்கப்புறம் went homeனு வந்திருக்கு. இங்கே பாருங்க, having finished his work he went home. ஏன் இங்கே நம்ம வந்து சிம்பிளாக மாற்றணும். அதாவது ஒரே சென்டென்ஸாக நம்ம வந்து கம்பைன் பண்ண போகிறோம். அப்போது இங்கே வந்து having அப்படின்னு வருது. ஏன் அப்படின்னா finished his workனு இருக்கு. அப்போ ஹேவிங் ஃபினிஷ்ட் ஹிஸ் ஒர்க், அந்த லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் வந்து ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ரூல்ஸ் இந்த ஹேவிங் இதெல்லாம் இங்கே இருக்கும். இந்த டேப்லெட் காலம் இல்லை. இது வந்து ஹேவிங், இது வந்து மீனிங் வச்சு நீங்கள் வந்து போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஹி ஃபினிஷ்ட் ஹிஸ் ஒர்க் அண்ட் வெண்ட் ஹோம். ஹேவிங் ஃபினிஷ்ட் ஹிஸ், அந்த நம்ம பேச்சு வழக்கிலே சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா he is poor but he is honest. ஸோ although he is poor, நம்ம ரீசன் சொல்லும் போது பார்த்தோம் although, even though அது மேலே வரும். ஸோ although எங்கே வரும், even though எங்கே வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த டேப்லெட் காலம் பார்த்தா புரியும். அடுத்து காம்ப்ளெக்ஸ்லேருந்து சிம்பிளாக மாற்றும் போது ஜெரண்டு இல்லைன்னா பார்ட்டிசிபிள் இது மாதிரி அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வரும். இங்கே பாருங்க, though he was tired he continued working. ஸோ இங்கே வந்து தோன்னு வருது. ரீசன், in spite of being tired he continued working. அடுத்து பாருங்க, காம்ப்ளெக்ஸ்லேருந்து காம்பவுண்டுக்கு போகுது. பிகாஸ் ஹி ஒர்க்டு ஹார்ட் ஹி சக்சீடட். பிகாஸ்னா ரீசன். அப்போ இங்கே பாருங்க, ஹி ஒர்க்டு ஹார்ட் ஸோ ஹி சக்சீடட். ஸோங்கிறது அதுக்கு ரீசன் சொல்கிற மாதிரி. ஸோ இது உங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் என்ன இது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூசிங்காக தெரியும். பிகாஸ் இருக்கிறதுலே இந்த
இது வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்கும். ஆக்சுவலி ஸ்கூல் டைம்லேயே இதில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருப்போம். ஆனால் டிஎன்பிசிக்கு இதை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அந்த டேப்லெட் காலம் நான் இது கூட சேர்த்து அந்த இன்னொரு பேஜ் நான் இங்கே வைக்கல, அதையும் நான் சேர்த்து உங்களுக்கு தரேன். அந்த டேப்லெட் காலம் மட்டும் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்துக்கோங்க. ஸோ தட் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக மைண்ட் இருக்கும். எக்ஸாமில் போய் இன்கேஸ் நம்மளுக்கு கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண தான் தெரியணும். ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்க சென்டென்ஸ் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். மோஸ்ட்டாக சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதோட காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இங்கே எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லைனா கீழே இருக்கிறதுல எது சிம்பிள் சென்டென்ஸ் எது காம்பவுண்ட் சென்டென்ஸ் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. நீங்களாக உட்காந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ நீங்கள் அதுக்காக உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த டேப்லெட் காலம் சும்மா ரீட் பண்ணிட்டு போங்க. இதையும் நீங்கள் உட்காந்து மனப்பாடமெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேணாம். அப்படியும் கேட்டாங்கன்னா நீங்கள் அங்கே அந்த லாஜிக்கை வச்சே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அந்த சென்டென்ஸோட மீனிங் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சில எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஓகேங்களா? அவன் வந்து ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கான் அந்த மாதிரி ஒரு மீனிங்ல சென்டென்ஸ் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா அனிமலை பத்தி தான் ஒரு சென்டென்ஸ். தேர்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அவன் வேலை பண்ணவே இல்லைன்னு இருக்கு. ஃபோர்த் சென்டென்ஸ் பார்த்தோன்னா அவன் வேலை பண்றான் அப்படிங்கிற மீனிங் வருது. ஸோ நீங்க இன்கேஸ் இது ஞாபகம் வரலன்னா கூட அங்கே அந்த லாஜிக் வச்சு உங்களால் ஆன்சர் பண்ற மாதிரி தான் கொஸ்டினும் இருக்கு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாம நீங்க வந்து 3க்கு என்ன வித்தியாசம், அந்த கன்ஜங்ஷன்ஸ் என்ன, சிம்பிள் காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸ்ல காம்பவுண்டுக்கும் காம்ப்ளெக்ஸ்க்கும் உங்களுக்கு வித்தியாசப்படுத்திக்க தெரியுதான்னு மட்டும் பாருங்க. பிகாஸ் அதுதான் அதிகமா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதுவும் கேட்டதில்லை, இதுவும் ரேர் தான். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இது கிடைக்கணும், எப்படிதான் கேட்குறாங்கன்னு தெரியணுங்கிறதுக்காக இது வச்சிருக்கேன். ஹி வாஸ் டயர்ட், ஹீ கண்டினியூ டு ஸ்டடி. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, ஒரு ரீசன் சொல்றாங்கன்னு தெரியுது. அப்போ இங்கிருந்து நம்ம எடுக்கணும். ஸோ இங்க நம்ம என்ன எடுக்கணும், இங்க ஒரு மீனிங் இருக்கு. ஹி வாஸ் டயர்டு, ஹீ கண்டினியூ டு ஸ்டடி. அப்போ 2க்கும் மீனிங் வருது. அப்போ நம்ம ஃபேன் பாய் அதுல இருந்து தான் ஒன்று எடுக்கணும். அப்போ ரீசனுக்கு நான் என்ன சொல்வேன், பட். அதுதான் ஆன்சர். இங்க பாருங்க, ஐ மிஸ் தி ட்ரெயின், ஐ வோக் அப் லேட். இப்போ இங்க பாருங்க, ஐ மிஸ் தி ட்ரெயின், ஐ வோக் அப் லேட். ஓகே, 2க்குமே எனக்கு மீனிங் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இது வந்து ஒரு ரீசனா இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இங்க வச்சு பார்க்குறேன், அண்டு வருமா, ஐ மிஸ் தி ட்ரெயின் அண்ட் ஐ வோக் அப் லேட். ரீசன் மாதிரி தெரியல. பட் வருமா, ஐ மிஸ் தி ட்ரெயின் பட் ஐ வோக் அப், இல்லை. அடுத்தது பிகாஸ், இது கொஞ்சம் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்து பாங்க, ஆல்தோ, அது இருந்தாலும் நான் அதை பண்ணிட்டேனா, இல்லை, நான் ட்ரெயினை வந்து ஏன் மிஸ் பண்ணேன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து ஸோ எதுவுமே வரல. அப்போ பிகாஸ். அப்போ இங்கே நம்மளுக்கு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வருது. அப்போ பிகாஸ் ஐ வோக் அப் லேட்டுன்னு வந்தால் அதுக்கு மீனிங் இல்லை. அப்போ ஐ மிஸ் தி ட்ரெயின் தான் இண்டிபெண்டன்ட் கிளாஸ், பிகாஸ் ஐ வோக் அப் லேட் தான் டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ 2மே மீனிங் இருக்கு. நம்ம எப்படி இது கனெக்ட் பண்றது அப்படின்னா, ஆப்ஷன்ல சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் 2யுமே வச்சு பாருங்க. எது வந்து உங்களுக்கு கரெக்டாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கும். இல்லைன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, கீழே இருக்கிற சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ல எது உங்களுக்கு வரும் அப்படின்னு. ஆப்ஷன்ல 2 சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், 2 கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஸ்டின் பேப்பரில் நம்ம பார்க்குறது என்னன்னா, உங்களுக்கு வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனுக்கும் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனுக்கும் வித்தியாசம் தெரியுதா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இந்த ஐ திங்க் 12th புக்கு அந்த கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்னு நினைக்கிறேன், அதுலேருந்து நான் இந்த எக்ஸசைஸ் ஒன்று இருந்துச்சு, அதனால இதை நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஆனால் டிஎன்பிசியில் எப்படி கேட்பாங்கன்னா, கீழே இருக்கிறதுல எந்த கன்ஜங்ஷன் வரும், லைக் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனில் எது வரும், சபார்டினேட்டிங்கில் எது வரும், அதுமே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேணாம். இது வந்து இன்கேஸ் கேட்டாங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் நான் இதை காட்டுறேன். இதை பார்த்துட்டு இதுக்கே ரெடி ஆகாதீங்க. நீங்கள் அதை ஈஸியாக ஃபஸ்ட்டு டேக்கிள் பண்ணுங்க. இதெல்லாம் வந்தால் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, டேஷ் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் சக்சீட். ஸோ யூ வில் சக்சீடு மீனிங் வருங்க நம்மளுக்கு தெரியுது. யூ ஒர்க் ஹார்ட், அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே யூ ஒர்க் ஹார்டுங்கிறது ஏதோ முன்னாடி வரப்போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியுது. கரெக்டுங்களா? அப்போ இங்கே இருக்க ஆப்ஷனில் எது வரும், இஃப். ஏன்னா வேறு எதுவும் வராது, அண்டு, பட், பிகாஸ், ஆல்தோ, ஸோ அந்த மாதிரி எதுவுமே வராது. ஸோ இஃப் தான் இங்கே வந்து கரெக்டாக இருக்கு. அடுத்து பாங்க, தே ரீச்டு ஹோம் இட் ஸ்டார்டட் ரெய்னிங். ஸோ வீட்டுக்கு போனாங்க, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்ன சொல்ல வருது, இங்க போகும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருது. அப்போ இது வந்து டைமை பற்றி பேசுது. இங்கே இருக்கிற எது டைமை பற்றி வந்திருக்கு, வென். கரெக்டுங்களா? ஸோ நான் வீட்டுக்கு போனேன், அப்போ மழை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. ஷீ இஸ் ஸ்மார்ட், லேசி, இது நம்ம பார்க்கும்போதே பட்டுன்னு வரும். கரெக்டுங்களா? நம்மளவே நம்ம அடிக்கடி இப்படி தான் சொல்லுவோம், என்னால் படிக்க முடியாது, நான் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பட். ஐ ஸ்டடிட் ஹார்ட், ஐ வாண்ட் டு டாப் தி எக்ஸாம். இப்போ இது பாருங்க, நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன்,
எதுக்கு? எக்ஸாம்ல டாப்பர் ஆகுறதுக்கு. ஸோ இது ரீசன். இப்போ இதுல பார்த்தோம்னா ரீசனுக்கு பிகாஸ் தான் இது கூட மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? ஹி ஓப்பன் தி சாரி ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிருக்கு எனக்கு தெரியல. ஸோ இங்க பாருங்க ஹி ஓப்பன் தி டோர் என்டர் தி ரூம்னு இருக்கு. அப்போ இது வந்து 2 கிளாஸ் இருக்கு. அதுல ஓப்பன் தி டோருக்கு மீனிங் இருக்கு. என்டர் தி ரூமுக்கும் மீனிங் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இது 2யும் எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? இது பண்ணதுக்கு அப்புறம் நான் இதை பண்ணியிருக்கேங்கிற மாதிரி வருது மீனிங். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன வரும்? ஹி ஓப்பன் தி டோர் பட் என்டர் தி ரூம் வராது. ஹி ஓப்பன் தி ரூம் அண்ட் என்டர் தி ரூம் வரும். வேற ஏதாச்சும் வருதான்னு பாருங்க. பிகாஸ் என்டர் தி ரூம், ஆல்தோ என்டர் தி ரூம், வென் என்டர் தி ரூம். ஸோ வென் ஐனா வென் ஐ என்டர் தி ரூம் அந்த மாதிரி ஏதாச்சும் இங்க முன்னாடி வேற இருந்தாதான் வருமே தவிர சும்மா இதுக்கு முன்னாடி எல்லாம் வென் சின்ஸ் இஃப் எல்லாம் வர முடியாது. ஸோ அண்டு தான் ஒரே ஆப்ஷன். ஸோ அண்டு தான் ஒரே ஆப்ஷன். அடுத்து பாருங்க ஷி வாஸ் இல், ஷி அட்டெண்டட் தி கிளாஸ். ஸோ இப்படி இருந்தாலும் நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போ ஆல்தோ கரெக்டா? ஆல்தோ ஷி வாஸ் இல் நம்ம ரீசன் சொல்றோம். ஓகேங்களா? இப்போ வந்து வீடியோல இதை பார்க்கும்போது ரொம்ப இது என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி பயமா இருக்கும். பட் நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்றது அதுலதான் நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். இந்த fill in the blanks எல்லாம் நீங்க வந்து மேபி நீங்க ஒரு 5 அட்டெம்ப்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா மேபி ஒரு அட்டெம்ப்ட்ல வரும். அந்த அளவுக்கு தான் இது வந்து கேட்கறாங்க. அதனால இது ரொம்ப எல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். அடுத்து பாங்க ஐடென்டிஃபை தி டைப் ஆஃப் சென்டென்ஸ். நீங்க இதை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும். as soon as the bell rang the students ran out. இப்போ இங்க as soon as நான் பார்த்துட்டேன். இது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் எனக்கு தெரிஞ்சதுன்னா இது காம்ப்ளெக்ஸ் நான் போட்டுக்குவேன். அப்போ நம்மளுக்கு என்ன முக்கியம்? சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் எது, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் எது, அவ்வளோதான் நீங்க வந்து படிக்க வேண்டியதே. ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு காம்ப்ளெக்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. ஹீ கேம், ஹீ சா, ஹீ கான்கர்ட். இப்போ இது பாருங்க கமாவா வருது. ஸோ ஹீ கேம், ஹீ சா, ஹீ கான்கர்ட் தனித்தனியா மீனிங் இருக்குங்களா? அப்போ காம்பவுண்ட். ஆனால் இங்கே அண்டு பட் எதுவுமே இல்லைன்னா நம்ம பார்த்தோம் செமிகாலன் இல்லைன்னா கமா கொடுத்தும் கூட வரும் அப்படின்னு. ஸோ தனித்தனியா மீனிங் இருக்கு. ஓகேங்களா? டிஸ்பைட் தி ரெயின் தி மேட்ச் கண்டினியூட். நம்மளுக்கு தெரியும் இந்த டிஸ்பைட் இன்ஸ்பைட்னு வந்தாவே நம்மளுக்கு வந்து அது சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு. அடுத்து ஷீ இஸ் கைண்ட் அண்ட் ஜென்ரஸ். இப்போ இங்க உங்களுக்கு கைண்ட் அண்ட் ஜென்ரஸ் இது எதை மீன் பண்ணுது? ஜென்ரஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் கிடையாது. இந்த கைண்ட் அண்ட் ஜென்ரஸ்ங்கிறது ஒரு நேச்சர் இல்லைன்னா ஒரு எப்படி சொல்லலாம் அட்ஜெக்டிவ் பத்தி சொல்லுது. இந்த ஷீங்கிற பர்சனோட கேரக்டரை பத்தி சொல்றதுக்கு அண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸ். அடுத்து ஐ வில் கால் யூ வென் ஐ ரீச் ஹோம். இப்போ இந்த வென் என்னது? சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அப்போ இது காம்ப்ளெக்ஸ். ஹி வாஸ் டயர்ட் பட் பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும் காம்பவுண்டுன்னு. நெக்ஸ்ட் பாங்க டு வின் தி மேட்ச். டூன்னு ஆரம்பிக்குது. ஸோ சிம்பிள் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் பாங்க இஃப் யூ ஈட் வெல் யூ வில் ஸ்டே ஹெல்தி. இப்போ இது என்ன சொல்ல வருது? நீங்க வந்து நல்லா சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க அங்க மாதிரி சொல்லுவதா? யூ வில் ஸ்டே ஹெல்தி இதுக்கும் மீனிங் வரல. இஃப் யூ ஈட் வெல் இதுக்கும் மீனிங் வரல. இது ரெண்டையும் சேர்த்தாதான் எனக்கு வந்து கரெக்டா வருது அப்படின்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா? ஸோ யூ வில் ஸ்டே ஹெல்த்தி அப்படிங்கிறது ஒரு இதை டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருந்தாலும் இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து இதுதான் பிரச்சனை. கிராமட்டிக்கலா பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் ஸ்டே ஹெல்த்தி அப்படிங்கிறது வந்து மீனிங் இருக்கிறது. ஆனால் நம்ம பேச்சு வழக்குல பார்த்தோம்னா இது பெருசாக மீனிங் இல்லை. அப்போ இது ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க பார்க்கும்போது அந்த கன்ஜங்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? அதனாலதான் உங்களை நான் வந்து கன்ஜங்ஷன்ஸ் வந்து படிக்க சொன்னேன். பிகாஸ் நீங்க அந்த ரூல் அப்ளை பண்ணீங்கன்னா சிலதெல்லாம் கிராமட்டிக்கல் ரூல் வந்து பேச்சு வழக்குல அது தப்புன்னு சொல்லுவோம். ஆனா அது பேப்பர்ல அதுதான் கரெக்ட். அந்த மாதிரிலாம் ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அதனால நீங்க வந்து கன்ஜங்ஷன்ஸ் மட்டும் இந்த சாப்டருக்கு நான் அட்வைஸ் பண்றது அது ஒண்ணுதான். கன்ஜங்ஷன்ஸ் மட்டும் படிச்சு வச்சுட்டு அந்த டேப்லெட் காலம் எக்ஸாமுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுவே மோர் தேன் இனஃப் இந்த கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ண. நீங்க நினைக்கிறத விட இந்த டாபிக்ல ஈஸியா தான் கேட்கறாங்க. ஓகேங்களா? அடுத்து லாஸ்டா டிரான்ஸ்ஃபார்ம் தி சென்டென்சஸ். ஸோ சிம்பிள் இருந்து காம்பவுண்டுக்கு மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணோம்? அந்த டேப்லெட் காலம்ல இருக்கிற திங்க வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இங்க பீயிங்னு இருக்கு. காம்ப்ளெக்ஸ்க்கு மாறும்போது பிகாஸா மாறும். இங்க இன்ஸ்பைட்னா இங்க பட் எட்டா மாறும். அடுத்து இங்க பாருங்க ஆல்தோ அப்படின்னா சிம்பிளா மாறும்போது இன்ஸ்பைட் ஆஃப் ரீசன் சொல்றதுக்கு மாறுது. இங்க பாருங்க ஷி வாஸ் ஆங்கிரி ஸோ அப்போ ஸோ வந்து காம்ப்ளெக்ஸா மாறும்போது என்ன ஆகுது? பிகாஸ்ன்னு மாறுது. உங்களுக்கு அந்த கன்ஜங்ஷனே தெரியும். அந்த ரீசன் பண்றதுக்கு ரீசன் தான் வரும். அந்த டைமை சொல்றதுக்கு டைம் தான் வரும். ஸோ அதுவும் நீங்க பார்த்து வச்சுக்கணும். அடுத்து இங்க பாருங்க வென் தி ரெயின் ஸ்டாப் தே வென்ட் அவுட் சைட். ஸோ ரெயின் நின்றுச்சு அவங்க வெளியே போயிட்டாங்க. ஸோ அதை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரேர் கேஸ் செனாரியோ. அதுக்கு நீங்க ரெடியாக வேணாம். நான் இதை வந்து சொல்லலைன்னு நீங்க பேனிக் ஆக கூடாதுன்னு தான் நான் வந்து இந்த வீடியோல இந்த கன்வர்ஷனும் கொண்டு வந்திருக்கேன். ஆனா நீங்க ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சென்டென்ஸ் அதுதான் நம்ம சிலபஸ்லயும் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸோட ஐடென்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்க நல்லா படிச்சுட்டு அந்த டேப்லெட் காலம் நான் உங்களுக்கு நோட்ஸ்ல வந்து
இதை நான் அனுப்புகிறேன். அது போக நான் தனியாகவும் இன்னும் இந்த ரூல்ஸ் மட்டும் உங்களுக்கு தனியாகவும் அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ்க்கு ஒர்க் ஷீட் கொடுக்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கன்வர்ஷன் அதுவும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இந்த சாப்டருக்கு மட்டும் நான் எக்ஸ்பிளனேஷனோட கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆன்சர். அதனால நீங்கள் பயப்பட வேணாம். நீங்கள் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோ தான் இருக்குது கிராமருக்கு. லைக் டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சு, பங்க்சுவேஷன்ஸ், அதுக்கப்புறம் வேற என்ன அவ்வளோதான் நினைக்கிறேன். அது 2ம் தான் கவர் பண்ணோம். அப்புறம் அந்த கண்டிஷனல் கிளாஸ், இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை, அந்த ஃபர்ஸ்ட் டிகிரி கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல், அந்த இமேஜினரி கண்டிஷனல். ஸோ இந்த டாபிக் வந்து டென்சஸ்க்கு அப்புறம் நான் போட்டிருக்கணும். ஆக்சுவலி அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ கண்டிஷனல் அந்த டாப்பிக்கும் நான் வந்து போடணும். அடுத்து சாட்டர்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் டு இன்டைரக்ட் அதுவும் பஞ்சுவேஷன்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ வேற ஏதாச்சும் நான் கவர் பண்ணலை விட்டுட்டேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.